ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ் பில்டிங் பற்றி பார்க்க போகிறோம். 1 மந்த்து 2 மந்த்து 3 மந்த்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒரு வேளை அவங்க ஒரு 2 கிலோ ஒரு 3 கிலோ வெயிட் ஏறிக்கலாம். ஒரு 4 and 6 மந்த்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் லீன் மசில், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சைஸ் அவங்க ஆகிருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சரி ஓகே ஒரு 1 இயர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், நம்ம பாடி பில்டிங் பண்ணலாம், அந்த கான்செப்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் ஏறலாம், நம்ம பாடி பில்டிங் பண்ணலான்னு அவங்க மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணுறப்பன்னா அவனாக்கா அவங்க இருக்கிற அந்த லீன் மசில்லே வந்து காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணுறப்போ இருக்கிற மசில் என்ன ஆகுனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ மசில் லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நல்லா மாஸ் பில்டிங் பண்ணி நல்லா கட்டிங் வர வந்து உங்களை வந்து கண்டிப்பாக பீட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பாடி பில்டிங் எப்படி பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு நல்லா சைஸ் பிடிங்க, நல்லா மாஸ் பில்டிங் பண்ணிவிட்டு நல்லா மாஸ் வித் கட்டிங்கோடு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறது ஒரு நல்ல பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு 1 இயர் ஒரு 6 மந்த்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன், எந்த விதமான ரிசல்ட் கிடைக்கல, எந்த விதமான வந்து மூமெண்ட் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல மாஸ் பில்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற ஒர்க் அவுட் வந்து 1 மந்த்து வந்து 3 செட் ஃபாலோ பண்ணுங்கள், 6 நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், 6 or 8 நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து மேக்ஸிமம் வெயிட் உங்களால் எவ்வளோ போட முடியும், ஒரு நீங்கள் லோட் போடுறப்போ லிஃப்ட் பண்ணுறது வந்து ஒரு 3 நம்பர் தான் பண்ண முடியும், அது போல் வெயிட் வச்சுங்க. வெயிட் வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 6 நம்பர் நீங்கள் லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மந்த் வந்து 3 செட் ஃபாலோ பண்ணுங்கள், செகண்ட் மந்த் வந்து 4 செட் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் மந்த்து வந்து நீங்கள் செட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு வந்து அந்த 6 செட்டு வரப்போ வந்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். இது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நல்லா சைஸ் பிடிக்கணும், நீங்கள் நல்ல வந்து ஒரு காம்படிஷன் பண்ணணும் அப்படின்ற வந்து கம்பல்சரி ஃபோக்கஸ் மட்டுமே வந்து டயட்லையும் ஒர்க் அவுட்லையும் நீங்கள் இருக்கணும். அதே போல் வந்து நீங்கள் 8 hours கம்பல்சரி நீங்கள் ஸ்லிப்பிங் இருக்கணும். டயட்டு வந்து ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அதில் தேவையான ப்ரோட்டீன்ஸ், கார்போ, ஃபேட்டு, மினரல்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். தண்ணி அதிகமாக கரெக்டான டைமுக்கு நீங்கள் தண்ணி லோட் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாஸ் பில்டிங் ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கும். ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்கள், டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. ராடு பிடிச்சிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கக்கா, ராடு வந்து கீழே வரும்போது கீழே இறங்கும்போது மூச்சு உள்ள வரலாம், ராடு மேலே போகும்போது மூச்சு வெளியே விடலாம். முக்கியமாக இந்த ராடு வந்து இந்த நிப்பிள் மேலே கரெக்டாக வரலாம். பாருங்க, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து பவர் ஸ்குவாடு. அந்த செஸ்ட்டு நீங்கள் 3 செட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பவர் ஸ்குவாடு வரணும். பாருங்க, எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வைப்பீங்க, இல்லைன்னா கீழே வைப்பீங்க, அது போல் மிஸ்டேக் பண்ணுங்க. இந்த டாப் மசில்ஸ் தான் நீங்கள் வந்து வைக்கணும். பாருங்க, இந்த டாப் மசில்ஸ் வைங்க. இந்த சைடு இப்படி ஃப்ரண்ட்ல, பேக் சைடு அப்படியே எடுத்துட்டு அந்த சைடு போனால் ஃப்ரண்ட்ல பண்ணுங்க. ஃபுல்லாக பாருங்க. பவர் ஸ்குவாட் போட்டுட்டு பிறகு நம்ம வந்து ஸ்மித் மிஷின் வந்து காஃப் மசில்ஸ் போட போகிறோம். காஃப் மசில்ஸ் வந்து நீங்கள் 20 reps ஃபாலோ பண்ணுங்கள்.
17, 18, 19, 20. காஃப் மசில் முடிச்ச பிறகு பிஹைண்ட் நெக் ப்ரெஸ் ஷோல்டர் நம்ம செய்ய போகிறோம். காஃப் மசில் முடிச்சிட்ட பிறகு நம்ம ஷோல்டர் போட போகிறோம். ஷோல்டர் வந்து பிஹைண்ட் தி நெக் ப்ரெஸ் போட போகிறோம். இதுவே வந்தால் போதும். ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து லேட் ஃபுல் டவுன் பண்ண போகிறோம். லேட் ஃபுல் டவுன் வந்து நீங்கள் அப்பர் செஸ்ட் இருக்கணும். லேட் ஃபுல் டவுன் நம்ம பண்ணிட்ட பிறகு பீச்சர்கள் பெஞ்ச் பண்ணோம். பாருங்க, க்ளோஸாக வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கீழே போகணும். ஸ்லோவாக டேக் பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சிட்டு நம்ம வந்து லைன் பார்பல் கர்ல் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்பல் லைன் ஸ்கல் க்ரஷர் பண்ண போகிறோம். பாருங்க, இன்னும் வந்து ஸ்கல் க்ரஷர் வந்து நோஸ் மேலே வைக்காதீங்க. இந்த ஹெட்டான வாங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஸ்கல் க்ரஷர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து அப் டவுன் கிளாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லெக் ரைஸு. லெக் ரைஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கவுண்ட் பண்ணுங்கள். இது ஃபைனல் கிளாஸு.